நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாலையோர வியாபாரி. இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறது புதுசா வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் அதை தான் நம்ம சொல்ல போறோம். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே வந்து வாழைப்பழம் தானே வச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் வேற ரகமான பொருள் தெரியுது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது நம்ம ஃப்ரெண்டோட கடை. ஃப்ரெண்டோட கடையில இருந்து நம்ம இந்த வீடியோ போடுறோம். இன்னைக்கு வீடியோ இங்கேருந்து தான் எடுத்துட்டு இருக்கோம். இங்க இந்த கடையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா பொருளுமே அவர் வச்சிருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லீவ் விட்டோம். வாழைப்பழத்துக்கு லீவ் விட்டு இவரு நம்ம ஃப்ரெண்டோட கடைக்கு வந்தோம். ஸோ இங்க தான் வந்து இந்த நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். விஷயத்துக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து ஆ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இப்போ மாம்பழ சீசன் வந்து ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் அதிகமா வரல. இன்னும் அடுத்த மாசம் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய அதிகமா வரும். மாம்பழம் வந்து அடுத்த மாசம் தான் அதிகமா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ரேட்டும் அதிகமா இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளவா இருக்காது. அதே சமயம் நீங்க அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாம்பழம் டேஸ்ட்லாம் இருக்கும். ரேட்டும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா வர வியாபாரிங்க வந்து ட்ரை பண்ணுங்க. மாம்பழம். ஏன்னா, நெறைய பேர் மாம்பழத்த கணக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. மாம்பழம் வந்தா வியாபாரம் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசா வியாபாரம் பண்றாங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு. ஆ அந்த நண்பர் கேட்குறாரு, "நீங்க பன்னீர் திராட்சை வந்து வியாபாரம் பண்ணலாமா?" தாராளமா பண்ணலாம். வெயில் சீசன்ல அதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆ பன்னீர் திராட்சைலாம் வந்து கம்மியா தான் போயிட்டுருக்கு. ஒரு 10 கிலோ பெட்டி பார்த்தீங்கன்னாக்கா, 500, 400, 600 ஆ இப்போ அதாவது பொருளுக்கு தகுந்த மாரி ரேட் தான். ஆ வெரைட்டியான ரேட்லாம் இருக்கு. ஆனா கம்மியான ரேட்ல தான் இருக்கு உங்களுக்கு. நீங்க எடுத்து அத வியாபாரம் பண்ணலாம். வெயில் சீசன்ங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஆ அதுவும் கண்டிப்பா செய்யலாம். அத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ நம்ம இது வந்து தர்பூசணி இருக்கு. தர்பூசணி பண்ணலாம். கிர்னி பழம் பண்ணலாம். ஆ இன்னும் சில ஐட்டங்கள்லாம் இருக்கு. நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பலாப்பழம் வந்து வெயில் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பலாப்பழம் வந்து சீசன் கம்மி தான். ரேட் வந்து ஓவர் ரேட்டா இருக்கு. இருந்தாலும் நீங்க வாங்கி இதில வந்து பலாப்பழம் என்ன மேட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இத கட் பண்ணி நீங்க சொலையா எடுத்து வித்தா தான் இதில காசு உங்களுக்கு. ஆ இப்ப பலாசொலைய இப்ப வியாபாரம் பண்றவங்க நெறைய பேர் தெரியும். புதுசா வரவங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகாதுன்னு நான் நெனைக்கிறேன். இல்ல இந்த எனக்கு வந்து அத கட் பண்ணி சொலை எடுத்து விக்க தெரியும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. தெரியாதவங்கலாம் வந்து இத இந்த வியாபாரத்த ட்ரை பண்ண முடியாது. இதுலயும் நல்ல வருமானம் இருக்கு. இருந்தாலும் வந்து புதுசா வரக்கூடியவங்களுக்கு இது ஒரு சவாலாவே இருக்கும். ஏன்னா எடுத்து விக்கணுன்றதுனால ஒரு சவாலாவே இருக்கும். இது வந்து பழக்கமானவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது எப்படி நம்ப சொலை எடுத்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பலா வந்து கட் பண்ணி போட்டுருக்காரு தள்ளுவண்டியில, சாலை ஓரத்துல. சாலை ஓரமா தான் கடை வச்சிருக்காரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. அவர் வந்து வெறும் பலாப்பழம் மட்டும் இல்ல, இன்னும் சில ஐட்டங்களும் விக்கிறாரு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, மாதுளம்பழம் இருக்கு, சாத்துக்குடி இருக்கு, ஆப்பிள் இருக்கு. அந்த பக்கம் பாருங்க வாட்டர் மெலன் வச்சிருக்காரு. இது வந்து சாலையோரமா தான் வச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து சாலையோரம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி
மாம்பழம்லாம் வந்து நீங்கள் போனோம்னா நீங்கள் வந்து இது மாதிரி சாலை வியாபாரம் ட்ரை சைக்கிளில் போட்டு தாராளமாக வியாபாரம் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து வண்டி வாங்கி வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க. நான் கமெண்ட்ல சொல்கிறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் நிறைய ஐட்டம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் கூட வந்து இப்போ ஒரு நல்ல சீசன் தான். வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு நான் இது பலாப்பழம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் சீசன் கம்மி. கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். என்ன ஒன்று வேலை அது நீங்கள் நின்றுக்கிட்டே வந்து அதை கட் பண்ணி பழத்தை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் முதல்ல சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அதை. அது பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வாட்டர் மெலன் சொல்லியிருக்கேன். வாட்டர் மெலன் வைக்கலாம். தர்பூசணி, ஆ பன்னீர் திராட்சை, சீட்லெஸ் திராட்சை, பழங்கள் இதெல்லாம் வந்து நல்லா இப்போ சீசன் தான். சப்போட்டா பழம், இது எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு நல்லா நிறைய சீசனாக தான் இருக்கு இப்போ. நீங்கள் தாராளமாக அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பழமும் போட்டு வியாபாரம் பண்ணலாம். இன்னும் சில ஐட்டங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வாழைப்பழம், மாம்பழம், சப்போட்டா, தர்பூசணி, இது எல்லாமே நீங்க வந்து சாலை ஓரத்தில் வியாபாரம் பண்றது உங்களுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல கான்செப்டான வியாபாரம் தான். நீங்க வண்டியிலே வச்சு வியாபாரம் பண்ணலாம் இந்த ஐட்டம் பூராமே. இது வந்து நம்ம கடை கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம நண்பரோட கடை இது. இந்த வீடியோ வந்து நம்ம நண்பரோட கடையிலேருந்து தான் நான் போட்டுட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புதுசா வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு எந்த மாதிரியான வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் நீங்க கண்டிப்பா கமெண்ட் கேளுங்க, நான் சொல்றேன் நண்பர்களே.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.